கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, வரக்கூடிய 14/4/2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். மிதுனத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள். மீனத்திலே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள். இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2024 புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது. அப்போ புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம்தான், ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம்தான். அதை இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரை நான் வணங்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள், பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால், புதன் கல்வி கிரகம், அதுவும் அல்லாமல் கணக்கு வழக்கையிலே கெட்டிக்காரன், வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும். இதனால் இது இருந்த பழைய கல்விக் கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும். வர்த்தகம், வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும். எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள். மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும், ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது. இதுவும் அல்லாமல் சனியுடைய ஆதிக்கத்திலும் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும்பொழுது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளங்குகிறார். அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும். நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும். நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். நீதி நேர்மை நிலைநாட்டப்படும். நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள். அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார். சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும். அது வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. போர்கள், அண்டை நாடுகள், பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். பழக்க வழக்கங்களிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும். ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க, குரோதி வருடம். குரோதம்னா என்ன? பகை தானே. அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும். அப்போ இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது. எப்பொழுதுமே சொல்கிறேன், இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை, சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும். அன்பே சிவமாக வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும். இதில் நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரவு நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து, அப்படி சமாதானம் செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, அன்பு நேயர்களே, இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள். இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களாக சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரை. துலாம் ராசி நேயர்களே, குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வகையில் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ராகு கேது பயிற்சி சரியில்லாமல் தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது 6 ராகு 12 கேது ஓரளவுக்கு பலன் கொடுக்கும். 5 சனி. ஆனால் இப்போது 8 குரு வந்துட்டார். அஷ்டம குருன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. குரோதி வருட தமிழ் புத்தாண்டு. எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் வந்து சேரப்போகுது. வம்பு வழக்குகள்,
மறைமுக எதிரிகள், உடல்நிலை சரியில்லாமல் போதல் எல்லாமே நடக்கும். ஆரம்பத்தில் பயமுறுத்தணும்னு சொல்ல வேணாம். முடிவில் உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்லி நீங்கள் நல்லா வரணும்னு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் நல்லா கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே நான் அனுபவிக்க தான் போகிறீங்க. இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லித்தானே ஆகணும். அப்போ அஷ்டம குருன்ற போது காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாய் பேசாமல் இருக்கணும். பேசலாம், எதுக்கு பேசணும் அது மட்டும் தான் பேசணும். நிதான போக்கை கடைபிடிக்கணும். வீண் வம்பு வழக்குகள் தேடி வரும், அதை தவிர்த்துடணும். அதுக்கு பெரும்பாலும் இடம் விட்டு மாறி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இருக்க இடத்த விட்டு வேறு இடம் போயிட்டு வரலாம், கொஞ்சம் நாளைக்கு எடுத்து போயிட்டு வரலாம், போய் மாறிட்டு வரலாம், பயணங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம், தொடர்ந்து செஞ்சிட்ருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இறை வழிபாடு தான் ரொம்ப உகந்துன்னு சொல்ல போகிறோம். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும், அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம், கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணலாம், ஆற்றங்கரையில் உட்காந்து பண்ணலாம், கடற்கரையில் உட்காந்து பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இறை சம்மந்தப்பட்ட இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு வழக்குகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை வராமல் தடுத்துடணும். அப்படி வந்துட்டாலும் அதை கண்டிப்பாக தவிர்க்கக்குண்டான வழியை தேடி கண்டுபிடிக்கணும். உடனுக்குடன் செஞ்சு முடிக்கணும். எப்படி நம்ம ஒரு நோய் ஆரம்பத்திலே பார்த்துட்டா சரியாயிடும் இல்லையா, அது மாதிரி தான் வழக்குகள் எல்லாமே ஆரம்பத்தில் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் அது சரி செய்ய முடியும். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா அது பெருசாக போய் நிற்கும். அதுவும் இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறதோ விற்கிறதோ இதெல்லாம் தடைகளாக இருக்கும். வீடு மணி சம்மந்தப்பட்ட வாகன விஷயங்கள் கூட விற்க முடியாமல் இருக்கும். விற்கணும்னு நினைப்பீங்க, விற்க முடியாமல் போகும். சிலது வாங்கணும்னு நினைப்பீங்க, அதுவும் வாங்க முடியாமல் போகும். அப்போ இது மாதிரி நேரத்துக்குலாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்பிக்கையாக உள்ள உங்கள் உற்றார் உறவினர்களில் அவங்க மூலிமா வாங்கலாம், செய்யலாம், இதெல்லாம் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த துளாராசியில் பிறந்த அரசியல்வாதிகள், கலைஞர்கள் கூட இந்த நேரம் நல்ல நேரமாக இல்லை. அப்போது அவங்களுக்கு வீண் அவப்பெயர் வரும். இதனால் இருந்த அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அது இப்போ வெளியே வரும். எப்பயோ பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை அனுப்புவீங்க. அதுதான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க. கஷ்டமான நேரம் வரும்போது அந்த செஞ்ச தப்புடைய பலன் நிற்கும். அதனால் அது மாதிரி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்து உஷாராக இருந்துக்கணும். இது இல்லாமல் கலைஞர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கை நழுவி கிட்ட போயிடும், நழுவி போயிடும். எதுலேயும் சோபிக்க முடியாது. திறமை இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒன்று காலகட்டங்கள் தான் இப்போது வரப்போகுது. அதை நீங்கள் அனுசரணையாக இருந்து மற்றவருடைய தயவுனால் செய்யலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு நேரங்காலம் சரியில்லை, வரக்கூடிய வாய்ப்பு கை நழுவி போகுதுன்னா, அப்போது நம்ம இறை வழிபாடு பண்ணிக்கிட்டு நம்ம நெருங்கி பழகிற உற்றார்களோடு இருந்துக்கிட்டு அவங்களுடைய தயவை நாடணும்னா கண்டிப்பாக நம்மளுக்காக அவங்க செய்வாங்க. எப்பயுமே நம்ம இப்போ ஒரு உதவி நல்லா கேட்டுங்க. நட்பு உறவு இருக்கும்போது கேட்டால் தான் செய்வாங்க, இல்லைன்னா தெரியாது. நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். கடவுளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணுன்றது தெரியும். மனிதனாக பிறந்திருக்கவங்களுக்கு எல்லாருமே ஞானிகள் கிடையாது, அறிவியல் கிடையாது. அப்போது நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அப்போது அதுக்கு உண்டான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லி தான் புரிய வைக்கணும். அப்போவும் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த துளாராசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் கூட படிப்பில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேண்டா வெறுப்பாக இருப்பாங்க, விரக்தியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு மனசில் ஒரு ஆதங்கமாக இருப்பாங்க. அவங்கள நம்ம மேற்பார்வை பார்த்து அவங்கள படிக்க வைக்கணும். அப்போ தான் படிப்பாங்க. இது இல்லாமல் இந்த துளாராசி பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு இழந்த மாதிரியே ஒரு மனநிலை இருந்துக்கிட்டு இருக்கும். அது அவங்க படிக்க முடியாமல் போயிடுச்சேன்னு கூட நினைக்கலாம், வாழ்க்கை எப்படி போயிடுச்சேன்னு கூட நினைக்கலாம், இல்லை நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு கூட நினைக்கலாம். இது மாதிரிலாமே இருக்கும். இதில் ஆண்களோட பெண்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கு தான் பெண்கள் பொதுவாக ஆசைப்பட மாட்டாங்க. ஆசைப்பட்டு அவங்களுக்கு கிடைக்கலனா கஷ்டப்படும். ஆண்கள் அப்படி கிடையாது. சரி பரவாயில்ல விடு, இதெல்லாம் இன்னொன்று அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. பெண்கள் ஆசைப்பட்டால் அதை அடைஞ்சு தீரணும்னு தான் அவங்களுடைய எண்ணம் இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டாங்க, மனதளவில் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு பெருசாகவே பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பெண்கள் மனசஞ்சலம், அதாவது டிப்ரெஷன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரிலாம் ஆகிறதுக்கு காரணமே இது தான். அவங்க எதிர்பார்த்தது, அவங்க ஆசைப்பட்டது கிடைக்காம போகும்போது தான் இது மாதிரிலாம் இருக்கும். இதனால தான் பல தவறான வழியில் போகிறதும், தவறான செய்களை செய்கிறதும் இதுதான் காரணம். அதனால் பெண்களை கோவிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம கரெக்டாக இருந்தால் அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருந்தால் அவங்க ஏன் தவறான வழியில் போக போகிறாங்க. அதுதான் இப்போ சொல்ல வரேன்.
அப்போ இந்த துளாராசி பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரோடையும் எந்த உறவு வச்சுக்காமல் அதிகமாக உறவு வச்சுக்கூடாது. தன்னுடைய வீக்னஸையோ தன்னுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாது. இது மாதிரிலாம் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த காலகட்டத்தில் சொன்னால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கணும். வழக்குகள் இருந்தால் கூட முடியாமல் இருக்கும். வழக்குகள் வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு முடியாமல் வந்து திருப்பி இன்னொரு புதுசாக அதில் வழக்கு ஆரம்பிக்கும். அது மாதிரிலாம் நடக்கும். இதனால தான் வழக்குகள் இழுத்துக்கிட்டே போகும். முடியக்கூடிய வழக்காக தான் முடிஞ்சிடும். முடியாத வழக்கு எப்படின்னாக்கா முடிகிற மாதிரி வரும். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை விட்டுருப்பாங்க. அதை பிடிச்சி எதிராளி சொல்லி ஜட்ஜிக்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுவார், இன்னும் இருக்கா, அப்போ இதுக்கு விசாரிக்கணும், இதை பண்ணணும், இதில் இந்த இந்த பிரச்சனை மேலே கவனத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு டேட் தள்ளி போட்டு அது இழுத்துனே போவாங்க. இதெல்லாம் வந்து உதாரணம் உங்களுக்கு சமீபத்தில் கூட பார்த்துருக்கலாம். சில அரசியல்வாதிகள்லாம் வந்து சிறைக்கு சென்று அவங்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காம தொடர்ந்து ஜாமீன் கிடைக்காமே இருந்தது. அவங்களுக்கு வந்து எதுவுமே வருவாங்க, விசாரணை திரும்பி ஜாமீன் கிடைக்காது, ஜாமீனே கிடைக்காது. அப்புறம் எப்படி தண்டனையே இன்னும் அவங்களுக்கு கிடைச்சப்படலை. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதில் கேட்குறோம். அதுக்கெல்லாம் காரணங்கள் இதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு கிரக நிலைகள், இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாமே அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கோம். சீக்கிரத்தில் வழக்க முடியாது, சீக்கிரத்தில் அந்த தீர்ப்பு கிடைக்காதுன்றதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது துளாராசிக்காரங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் அந்த நரசிம்மர் வழிபாடு சொல்லுவேன் துளாராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அந்த சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் வருது, அதில் பிறந்தவர் தான் நரசிம்மர். நாளை என்பது நரசிம்மர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நரசிம்மரை வழிபட்டால் உடனே பலன் கிடைக்கும். அவர் தொடர்ந்து வழிபட்டு வரணும். அது எப்படிலாம் அவர் வழிபடணும்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வழிபடலாம், துளசி மாலை சாத்தலாம், நெய் விளக்கு போடலாம், மனமுருகி கண்ணீர் விட்டு அழணும், முட்டி போட்டு வணங்கணும். கண்டிப்பாக ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், இந்த இறை வழிபாடு பண்ணும்போது ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணியில் வந்தாலும் முட்டி போட்டு வணங்கினாலும், அந்த கிறிஸ்தவ மதத்தில் பாருங்கள் முட்டி போட்டு தான் வணங்குவாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் பாருங்கள், அவங்க வந்து அந்த முட்டி மாதிரியே ஒரு உட்காந்துன்னு ஒரு அதுக்கு ஒரு யோகாசனில் கூட அது சொல்லுவாங்க, ஒரு சுகாசனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உட்காந்து பண்ணுவாங்க. நம்ம மட்டும்தான் நின்றுக்கிட்டே புத்தி போட்டு போகிறது, அந்த கொடிமரத்தாண்ட போய் வேண்டாருப்பா விழுந்து வணங்குறது, இவ்வளோ தான் சரி. நம்மளும் கடவுள் இறைவனை வைக்க மாதிரி முட்டி போட்டு வணங்கினால், இப்போ அங்க பிரதேசம்லாம் பண்ணுறோம்லே, அதெல்லாம் உண்மையான விஷயம். அதெல்லாம் வேண்டுதல் பலிக்கும். நம்ம கஷ்டப்படுத்தணும், நம்ம உடலை கஷ்டப்படுத்தணும், சந்தோஷமாக இருக்கணும். கஷ்டமே படக்கூடாதுன்னா எப்படி நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும்? கஷ்டப்பட்டால் தானே எனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால தான் முட்டி போட்டு வணங்கணும். முட்டி போட்டு வணங்கும்போது கண்டிப்பாக இறையருள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுக்கு தண்டனை நம்மளே கொடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பள்ளிகள் சிறுவர்கள் படிக்கிற பள்ளியிலாம் ஆண் பெண் பனிஷ்மெண்ட் அந்த முட்டி போட்டு தான் நிற்க சொல்லுவாங்க. முட்டி போட்டு இரு அப்படின்வாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் இறை, அது வேறு. அது படிப்பு வராதனால குரு சொல்கிற கட்டளை, அப்போ தான் படிப்பு அவன் வரணுன்றக்காக சொல்கிறது. அதே மாதிரி தான் இறை வழிபாடுலேயும் நம்ம யாராவது பார்த்துட்டு போட்டா அதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய இருந்தால் கண்ணீர் விட்டு அழுது முட்டி போட்டு வணங்கினா கண்டிப்பாக எந்த தெய்வத்திட்டு வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது நீங்கள் இந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம், நரசிம்மரை வழிபாட்டு பண்ண வரலாம். இதல்லாமல் சிவனுக்கு போயிட்டு மாலை நேரத்தில் சோமவார வழிபாடு ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அப்போது வந்து நீங்கள் அந்த விளக்கு போட்டு தீபம் ஏற்றி இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அவருக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன இது பண்ணணுனாக்கா சொர்ணாபிஷேகம் ரொம்ப வந்தது சொல்லப்படுது. சொர்ணாபிஷேகம்னா உங்கள் கழுத்தில் உங்கள் உறுப்பில் எந்த உறுப்பில் இருந்தாலும் சரி ஒரு தங்கம் தான் சொர்ணம் சொல்லப்படுது. அதை நீங்கள் அந்த வழிபாடுக்கு கொடுக்கலாம், அதில் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இனிப்புகள் வாங்கி கொடுக்கலாம். இனிப்புகள் வாங்கி கொடுத்தாக்கா சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் வந்து படைச்சி அந்த பல பேர் சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவை அவங்க உணரும்போது, அதான் எப்பவுமே அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு காரணமே அதான். அவங்க ரசித்து ருசி சாப்பிடுவாங்க, அது உடம்புக்கு திருப்தியாக அதில் போய் பசி அடங்கும். அப்போது அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே முழுங்கி சாப்பிட மாட்டாங்க, ரசித்து ருசி தான் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த ரசித்து ருசி சாப்பிடும்போதே ஆஹா நல்லா இருக்கேன்னு நினைக்கும் போது நீங்கள் தானே அந்த தானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. அப்போ அதிலே உங்களுக்கு பாதி புண்ணியம் கிடைக்கும். சாப்பிட்டு முடிச்சு பசியை நான் அப்பாடான்னுவாங்க, பசி ஃபுல்லாக அடங்கிடும். அப்போ முழு பலனும் உங்களுக்கு கிடைச்சிரும்.
இதுதான் இந்த பதிவில் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும், எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க. இந்த துளாராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன வகையில் ஜாக்கிரதையாக இருந்து வாங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.